ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் இது என்னன்ட்டு. பானிபூரி. நாங்கள் வீட்டிலேயே பானிபூரி பொரிச்சோம். அந்த பானிபூரிக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னி, அதாவது வந்து கார சட்னி, ஹாட் சட்னி. தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் சட்னி, இனிப்பு சட்னி. அப்புறம் உள்ளே வந்துட்டு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கும் பெரிய வெங்காயத்தையும், உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு மசித்து பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி கொஞ்சம் சாட் மசாலா போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். சால்ட்டு லைட்டாக தூவிக்கிட்டேன். பாருங்கள், 4 டிஷ் தான். பானிபூரி பண்ணலாம் வாங்க, எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். எப்படி இந்த சட்னிலாம் பண்ணலாங்கிறது இன்னொரு வீடியோ போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பானிபூரியை நடுவில் ஹோல்ஸ் போடணும். பாருங்கள், போட்டு வச்சுருக்கு. அடுத்த ஸ்டஃபிங் பண்ணலாம். பாருங்கள், இப்போ அந்த ஹோல் போட்ட பானிபூரியில் நம்ம வந்து அந்த ஸ்டஃப்ட் ஐட்டம்ஸ் பொட்டேட்டோவும் ஆனியனையும் உள்ளே வைக்கிறோம். பாருங்கள், ஸ்டஃப் பண்ணதில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் சட்னி ஊற்றுறோம். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு கார சட்னி ஊற்றுறோம். கார சட்னி, ஹாட் சட்னி. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு ஹோம்மேட் பானிபூரி. பாருங்கள், பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா நம்ம மிக்சரோ இல்லை சேவோ மேலே ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் என்கிட்ட இல்லை, அதனால் ஆட் பண்ணலை. நீங்களும் ஹோம்மேட் பானிபூரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பபாய். அது எப்படி இருக்கு பானிபூரி? சூப்பர்.